வைகுண்ட ஏகாதசி மகிமை. தேவலோகத்தில் வாழும் தேவர்களுக்கு தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை பகல் பொழுதாகவும், ஆடியிலிருந்து மார்கழி மாதம் வரை இரவாகவும் கருதப்படுகிறது. இதில் பகலை உத்தராயணம் என்றும் லோகத்தின் இரவை நட்சிணாயணம் என்றும் அழைப்பார்கள். இவ்வாறு நோக்கும்போது மார்கழி மாதம் தேவலோகத்தில் விடியற்காலையாகும். அக்காலத்தையே பிரம்ம முகூர்த்தம், உஷக்காலம் என்கிறோம். மார்கழி மாதம் தேவர்களின் உஷக்காலம் எனப்படும் அதிகாலை நேரமாக இருப்பதால், வைகுந்த வாசல்கள் திறந்தே இருப்பதால் பகவான் அதன் வழியாக வெளியே வந்து காட்சி தரும் நாள் வைகுண்ட ஏகாதசி. வருடத்துக்கு 24 ஏகாதசிகள் வருகின்றன. இவற்றில் மார்கழி வளர்பிறையில் வரும் ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசியை மோட்ச ஏகாதசி என்றும் அழைப்பர். விரத முறை பூஜைக்கான துளசியை முதல் நாளே பறித்துவிட வேண்டும். ஏகாதசி விரதத்தின் போது எக்காரணம் கொண்டும் துளசி பறிக்கக்கூடாது. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அதற்கு முன் தினமான தசமி நாளில் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு விரத்தை தொடங்க வேண்டும். மறுநாள் ஏகாதசி என்று முழுமையாக சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும். இரவில் கண் விழித்து பெருமாளின்